இட்லி மிளகா பொடி இப்படி அரைச்சு பாருங்க. நல்ல டேஸ்டாவும் வாசனையாவும் இருக்கும். 100 கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இரும்பு கடாயில வறுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. அயன் சத்து கிடைக்கும். நிறைய பேர் அலுமினியம் கடாய் தான் யூஸ் பண்றாங்க. தயவு செஞ்சு அதை மாத்திருங்க. 50 கிராம் கடலைப்பருப்பு மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா செகப்பா வறுத்து எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா வறுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன். 15ல இருந்து 20 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. பெருங்காயம் இவ்வளவுதாங்க போடுவேன். நிறைய போட்டீங்கன்னா ரொம்ப ஓவர் பெருங்காய வாசனை அடிக்கும். எனக்கு பிடிக்காது. அதனால இந்த அளவு போதும். பூண்டு ஒரு 5ல இருந்து 6 பல்லு எடுத்துக்கோங்க. லேசா எண்ணெய் போட்டு நம்ம வறுக்கிறதுனால நல்ல வாசனையா இருக்கும். நல்ல வாசனையா இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். மிளகு வந்து என்கிட்ட இல்லங்க. அதனால ஆல்ரெடி வறுத்து அரைச்சு வச்ச மிளகு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை உங்ககிட்ட எவ்வளவு இருந்தாலும் நீங்க எல்லாமே போடலாம். உடம்புக்கு அவ்வளவு நல்லது. என்கிட்ட இவ்வளவுதான் இருந்துச்சு. அதனால அதை போட்டு வறுத்துக்கிறேன். கூடவே கல்லுப்பும் சேர்த்து வறுத்துக்கிறேன். சில பேர் எள்ளும் ஆட் பண்றாங்க. எள்ளு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. காமன வாசனை அடிக்கும். அதனால நான் எள்ளு யூஸ் பண்ணலங்க. ஃபர்ஸ்ட் இந்த மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இந்த பருப்பு போட்டு அரைச்சிட்டு அது கூடவே 1/4 கப் உடச்சக்கல்லையும் சேர்த்து போட்டு அரைச்சுக்கோங்க. காஞ்ச மிளகால எண்ணெய் போட்டு தான் வறுத்துருக்கோம். அது ஒட்டாம இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த உடச்சக்கல் ஆட் பண்ணிருக்கேன். உப்பு காரம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுங்க. அதனால ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை